சேலம் கிச்சிலிப்பாளையத்தை சேர்ந்த பிரபல ரவுடியான ஜான் மீது கொலை, கொள்ளை, மிரட்டல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஜானின் தந்தை சாமிதாஸ் மற்றும் அதிமுக பிரமுகரான அவரின் தாய் மாமா பழனிசாமி உள்ளிட்டோர் கூட்டாக சேர்ந்து வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சூரி மற்றும் அவரின் மகன்களுக்கும் ஜான் தரப்பினருக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு பகையாக மாறியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி சூரியின் மகன் நெப்போலியனை தனது நண்பரான ரவுடி செல்லத்துறையுடன் சேர்ந்து ஜான் கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் செல்லத்துறை, ஜான் உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் வெளியே வந்துள்ளனர். ஒரே அணியாக செயல்பட்டு வந்த ஜான் மற்றும் செல்லத்துறை இடையே மோதல் ஏற்பட்டு இருவரும் பிரிந்துவிட பழிவாங்கும் நோக்கில் செல்லத்துறையையும் தீர்த்து கட்ட ஜான் முடிவு செய்துள்ளார். சிறையில் இருந்த காலத்தில் நண்பர்களான பிற மாவட்டங்களைச் சேர்ந்த சில ரவுடிகளின் உதவியை நாடி வெளிமாவட்ட கூலிப்படையினரை களமிறக்கி சில ஆண்டுகளுக்கு முன் செல்லத்துறையை கொடூரமாக வெட்டி கொண்டுள்ளார் ஜான். இதை அடுத்தே சேலம் மாவட்டம் மட்டுமின்றி சுற்று வட்டார மாவட்டங்களிலும் பிரபலமாகியுள்ளார் ரவுடி ஜான். சில மாதங்களுக்கு முன் தனது மனைவியுடன் திருப்பூரில் குடியேறிய ரவுடி ஜான் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றுக்காக புதன்கிழமை காலை சேலம் சென்று காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுள்ளார். பின்னர் திருப்பூர் திரும்பிய போது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நசியனூர் என்ற இடத்தில் அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த கும்பல் ஒன்று ஜானின் காரில் பின்னால் வேகமாக மோதி உள்ளது. அடுத்த சில நொடிகளில் ஜானின் காரை சுற்றி வளைத்த கும்பல் காருக்குள் வைத்தே கொடூரமாக ஜானை வெட்டினர். அருகில் இருந்த ஜானின் மனைவி கதறியபடியே தடுக்க முயன்றும் ஜானை கத்தியால் வெட்டி கொன்றனர். பட்ட பகலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தை அவ்வழியாக சென்ற சில வாகன ஓட்டிகள் மொபைலில் பதிவு செய்த பதைபதைக்கும் காட்சிகளும் வெளியாகி உள்ளன. ஒரு சில நிமிடங்களில் கொலை நடந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாருக்கு கொலையாளிகள் சேலம் நோக்கி காரில் தப்பிச் செல்வதாக தகவல் கிடைத்தது. கொலையாளிகள் தப்பிய காரின் அடையாளத்துடன் விரட்டி சென்ற போலீசார் ஈரோடு சித்தோடு பகுதியில் கொலையாளிகளின் காரை மடக்கி உள்ளனர். அப்போது காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர் ஒருவரை வெட்டிவிட்டு கொலையாளிகள் தப்பிக்க முயல துப்பாக்கிச் சூடு நடத்தி சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகிய மூவரையும் போலீசார் பிடித்துள்ளனர். போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் மூவருக்கும் காலில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்ட நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இதே போல தப்பிய மற்றொரு கொலையாளியான கார்த்திகேயனும் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கைதிகளை குற்றவாளிகள் தப்பித்து செல்லும்போது தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் மற்றும் அவங்க டீமோடு போகும்போது காவல் ஆய்வாளரையும் கூட போன ஒரு காவல் ஆளுநர் யோகேஷ் அவரையும் தாக்க முற்பட்டதற்காக தற்காப்புக்காக ஒரு துப்பாக்கியில் சுட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்காப்பு சுட்டத்தில் ஒரு 3 நபர்களுக்கு காயம் இருக்குது. அவர்களை மேல் சிகிச்சைக்காக அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற எதிரிகளை வழக்கு விசாரணையின்படி கைது செய்து நடவடிக்கை எடுக்கும். ரவுடி ஜான் மற்றும் கூட்டாளிகளால் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ரவுடிகளான நெப்போலியன் மற்றும் செல்லத்துறை ஆகியோர் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் ஜான் கொலை செய்யப்பட்டாரா, தொழில் போட்டியா அல்லது வேறு ஏதேனும் முன் விரோதம் காரணமாக ஜான் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் புலன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.